ஹே காய்ஸ், ஒரு இன்ஸ்டன்ட் ரப்ரி ரெசிபியோட வந்துட்டோம்ல. சும்மாவே நம்ம ஸ்வீட்னா கட்டுன்னு கட்டுவோம். அது ஒரு 20 to 25 நிமிஷத்துக்குள்ள இந்த இன்ஸ்டன்ட்டா இந்த ரப்ரியை செய்யலான்னு சொன்னா நம்ம விடுவோமா? நைட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மண்டை மேல ஹிஜாபை போட்டுக்கிட்டு கையில இருக்க ஸ்வெட்டரை மேல தூக்கி விட்டுக்கிட்டு பாலை தூக்கி அடுப்புல வச்சு இன்ஸ்டன்ட் ரெசிபியை செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே பால் சட்டியை தூக்கி அடுப்புல வச்சாச்சு. அடுப்புல பால் பாத்திரம் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊத்தி அது தலை மேல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சறதுக்காக வச்சிடலாம். பாலை நல்லா உசுப்பேத்தி விட்டு அவன் நல்லா கோவப்படும் போது ஹை பிபிக்கு போய் ரைஸ் ஆகும் போது அடுப்பை நல்லா ஸ்லோல வச்சு ஒரு 30 கிராம் அளவுக்கு பால்கோவாவை வந்து நான் இதுக்குள்ள ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா இனிப்பில்லாத கோயா கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரை கரைச்சி இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு இனிப்பு சேர்க்கறதுக்காக இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணியாச்சு. ஒரு மிக்சர் ஜார்ல 2 பிரெட் ஸ்லைஸோட சைட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கிரம்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பொடி பண்ணி வச்சிருக்க பிரெட் கிரம்ஸை கொஞ்சம் கொஞ்சமா பாலுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். 1/2 லிட்டர் அளவு பாலுக்கு 2 பிரெட் ஸ்லைஸ் வந்து கரெக்டா இருக்கும். நம்ம என்னதான் பாலை ஹை பிரஷர் எடுத்தாலும் நம்ம போட்டிருக்க பிரெட் கிரம்ஸ் எல்லாம் ஆல் இஸ் வெல்னு சொல்லி எல்லாத்தையும் உள்வாங்கி இந்த மாதிரி கொதி வந்த உடனே அவனை குஷிப்படுத்துறதுக்காக அவன் தலை மேல இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் திருவி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்தோம்னா நம்ம தலைவன் சூப்பரா ரெடி ஆக மாட்டான். இவன் ஒரு 10 to 15 நிமிஷம் கம்ப்ளீட்டா கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் மிக்சியில ஒரு பல்ஸ் மோடல அரைச்சு எடுத்தோம்னா நம்ம தலைவன் இப்போ சூப்பரா ரெடி ஆயிருவான். அடுத்தென்ன இவனை வச்சு சில பல படங்களை ரிலீஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம லோ பட்ஜெட் ப்ரொடியூசர்னால சிம்பிளா டெசர்ட் கப்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு டெசர்ட்டை ஊத்தி அவன் தலை மேல லைட்டா பிஸ்தாச்சோ ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வச்சு கார்னிஷ் பண்ணி வீட்டுல பழைய குலாப் ஜாமையும் எடுத்து டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணியாச்சு. நீங்க ஹை பட்ஜெட் ப்ரொடியூசரா இருந்தீங்கன்னா இவனை வச்சு ஷாஹி துக்குடா பண்ணலாம், ஹைதராபாடி டபுள் கா மீட்டான்னு சொல்லி சில பல ரெசிபிஸ்களை இறக்கி விடலாம். இதை டீடைலா நான் என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேயோட லாங் வீடியோல வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்னு சொல்லி நான் ஒரு ஓரியோ ரப்ரி சீஸ் கேக்கை வேற இனோவேட் பண்ணி டைரக்ட் பண்ணியாச்சு. அதோட ரெசிபியுமே நான் as soon as possible அப்லோட் பண்றேன். வீட்ல ஏதாவது கிட்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க இல்ல கெஸ்ட்டை இன்வைட் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பா இந்த இன்ஸ்டன்ட் ரப்ரியை நீங்களும் உங்க கிச்சன் தியேட்டர்ல ட்ரை பண்ணிட்டு இது சூப்பர் ஹிட் ஆச்சா இல்ல மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்க. நன்றி.